வாழ்க்கையில ஜெயிக்கிறவனுக்கும் தோக்குறவனுக்கும் என்னடா வித்தியாசம்? ஜெயிச்சவன் என்ன வானத்துல இருந்தா குதிச்சான்? தோத்தவன் எப்போது சூழ்நிலை எனக்கு வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல, அதிர்ஷ்டம் இல்லன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா ஜெயிப்பவன் வாய்ப்பு இல்லன்னா என்ன, அந்த வாய்ப்பை நானே உருவாக்குறேன்னு தடைகளை உடைச்சிட்டு பாய்வான்டா. தோப்பவன் வழியில ஒரு சின்ன பாறை வந்தாலும் ஐயோ தடை வந்துருச்சேன்னு புலம்பிட்டு அங்கேயே நிப்பான். ஆனா ஜெயிப்பவன் அந்த பாறையவே படிக்கட்டா மாத்தி அது மேல ஏறி முன்னேறுவான்டா. தோப்பவன் ஒரு முறை தோத்தாலே முடிஞ்சதுன்னு கண்ணீர் வடிப்பான். ஜெயிப்பவன் தோத்த இடத்திலேயே 2 மடங்கு வெறியோட மீண்டும் சிங்கமா எழுந்து நிப்பான்டா. தோப்பவன் வெறும் கனவு மட்டுமே காண்பான், வாய் சவடால் மட்டுமே பேசுவான். ஜெயிப்பவன் அமைதியா உழைப்பான். அவன் அடையும் வெற்றி இந்த உலகத்தையே அதிர வைக்கும். ஏய், உன் வெற்றியும் தோல்வியும் உன் கையில தான் இருக்கு. என்னால முடியும், நான் ஜெயிப்பேன். இப்பவே வெறிய ஏத்து, களத்துல வெறியோட இறங்கு. உன் முயற்சிக்கு துணையா இனி இந்த கருப்பசாமி எப்போதும் இருப்பேன்.